Welcome, dear brothers and sisters. This is your intermediate stage part 6 of your Elliott Wave Master Course. இந்த பாட்டில் நம்ம படிக்க போகிறோம் ட்ரையாங்கிள்ஸில் உள்ளே இருக்கிற வேவ்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணலாம், ட்ரையாங்கிள்ஸ்க்கு அப்புறம் எப்படி வேவ் வரும், அது எப்படி கேல்குலேட் பண்ணலாம், இது பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. அது பிகினர் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்கேன். அதில் ரூல்ஸ் என்னது, எப்படி கரெக்டாக நம்ம பிடிக்கலாம் ட்ரையாங்கிள்ன்ட்டு. அது பிளாங்க் சார்ட்ல எப்படி பார்க்கணும் ட்ரையாங்கிள், அது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அது நீங்க கண்டிப்பா திரும்பி பாருங்க ஒன் டைம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அது கண்டிப்பா பாருங்க. பிகினர் ஸ்டேஜ் போயிட்டு ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் வீடியோ தான். அது போயிட்டு பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ திரும்பி வந்துடுங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்க பார்க்க மாட்டோம், எப்படி கால்குலேட் பண்றது நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஆரம்பிக்கலாம். இது ஜஸ்ட் ட்ரையாங்கிளா நீங்க பாக்குறீங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, மார்க்கெட்ல இப்போ ஒரு கரெக்ஷன் ஆச்சு, ஓகே, ஒரு ஃபால் ஆச்சு, அடுத்து ஒரு மூவ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ட்ரெண்டிங் மூவ் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ ஒரு கரெக்ஷன்ல போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த டைம்ல நீங்க என்ன யோசிப்பீங்க, ஒரு ஏபிசி வேவ் வரலாம் மார்க்கெட்ல. ஓகே, ஏபிசி வேவ் வரலாம். ஆனா எப்படி சில டைம் ஏ ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும். ஓகே, அந்த டைம்ல நீங்க உஷாரா இருக்கணும். அடுத்து பி எல்லாம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஏபிசிக்குள்ளேயே பி வேவ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன வேவ். இது ரொம்ப ஸ்லோவா இல்லைன்னா டைம் பாஸா வரும். எதுக்குன்னா இது கரெக்ஷன்ல டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது இங்க. எல்லாமே சின்ன கை ரீட்டைலர்ஸ் எல்லாம் அதுக்கு கன்ஃபியூஸ் பண்றது தான் பி வேவ். ஓகே, நிறைய வாட்டி பி வேவ் ரொம்ப ஸ்லோவா வரும். ஓகே, எல்லாம் ஸ்ட்ரக்சர் போட்டு ஏபிசி இல்லைன்னா ட்ரையாங்கிள் எல்லாம் டயகனல் எதுவுமே ஆகலாம் பிக்குள்ள. ஆனா ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பார்த்துருக்கேன்னா, ட்ரையாங்கிள்ல பி வேவ் ஸோ இங்க ஒரு வேவ் காலி ஆச்சு. ஓகே, ரைட் ஏ, அதுக்கப்புறம் பி வேவ் ஸ்டார்ட் ஆகும் போது நமக்கு தெரியும். இந்த டைம்ல பி வேவ் ரொம்ப ஃபாஸ்ட் வந்துடும். ஓகே, பி வேவ் ரொம்ப ஃபாஸ்ட் வந்துடும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஏ வேவோட ரீட்ரேஸ்மெண்ட் போட்டுக்குவோம், ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, ஸோ பி வேவ் 61 இல்லைன்னா 78% வரைக்கும் வரணும். தாண்டி போகலாம் பரவாயில்ல, ஆனால் இந்த லோ பிரேக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது இவ்வளோ 61 மினிமம், 78%, 61 to 78% இந்த ஜோன் கிட்ட வரணும். ஓகே, ஜோன் கிட்ட மினிமம் வரணும். இந்த வந்துட்டு நம்மளுக்கு புரிஞ்சிடும், ஓகே ரொம்ப ஃபாஸ்டா வருது, இது ட்ரையாங்கிள் ஆகலாம். இப்போ நீங்க எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க அது நீங்க யோசிக்கணும், எங்க ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தெரியும் முன்னாடியே வேவ் 4ல இல்லைன்னா வேவ் பில ஃபார்ம் ஆகும். அந்த டைம்ல நீங்க பார்த்துருக்கீங்க. ஓகே, வேவே வந்துச்சு மார்க்கெட்ல கரெக்ஷன் டைம்ல. இப்போ வேவ் பி வரப்போகுது. எப்படி வருது வேவ் பி? ரொம்ப ஃபாஸ்டா வருது. எவ்வளவு தூரம் போகுது? 61 இல்லைன்னா 78% வரைக்கும் போகுது. ரைட், டன். அதுக்கப்புறம் நீங்க ஓகே என்ன பார்க்க போறீங்க, வேவ் சிக்காக பார்க்க போறீங்க. ஓகே, வேவ் சிக்கு திரும்பி அப்படிதான் பண்ணணும். நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் வேவ் பியோட ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். வேவ் பியோட ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தீங்கன்னா மினிமம் 61லேருந்து 78% வரைக்கும் வரணும். ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட். ஆனா இது தாண்டி போகாது. பழைய ஏயோட ஹை தாண்டி போகாது. ஓகே, இப்போ லைவ் மார்க்கெட் நீங்க என்ன யோசிக்கிறீங்க, ஓகே வேவ் பி ஆச்சு, இப்போ வேவ் சி பார்க்க போறேன். பார்க்கும்போது இது 0.618, 0.78 இவ்வளோ தூரம் வரணும். வந்துச்சு, தாண்டி போச்சு. ஆனா இது ஹை இன்னும் தாண்டல, இன்னும் ஸ்டார்ட் ஆச்சு, இன்னும் கீழே போயிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, தாண்டி போகல. இந்த டைம்ல நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, ஹை பழைய ஹை புது ஹை வந்துச்சு. புது ஹை பழைய ஹைக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கு. லோ மேலதான் இருக்கு. ஸோ இது என்ன ஆகுது, இது ஹையர் லோ ஆகுது, மேல லோவர் ஹை ஆகுது. ஓகே, நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேவ் டி வரணும். வேவ் டி எவ்வளவு தூரம் வரணும், அப்படி திரும்பி அப்படிதான் கால்குலேஷன். ஃபிபனாச்சியோட ரீட்ரேஸ்மெண்ட் நீங்க போட்டீங்கன்னா, இது சொல்றது கேளுங்க, இது டெக்ஸ்ட் புக்ல இல்லை. யாருமே நீங்க சொல்ல மாட்டீங்க இந்த ட்ரிக்ஸ் எல்லாம். நான் கண்டுபிடிச்சது மார்க்கெட்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் சொல்றேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மார்க்கெட்ல. இதெல்லாம் வந்துச்சுன்னா மார்க்கெட்ல நீங்க அனாலிசிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ட்டு. சரிங்களா? ஸோ இது 68 to 78% வரணும். நீங்க என்ன வச்சுக்கிறீங்க, வேவ் சி ஆச்சு, ஹை எல்லாம் கீழே தான் வருது, லோ மேலதான் போயிட்டு இருக்கு, இன்னும் ஸ்குவீஸ் ஆகுது. ஓகே, நீங்க லாஸ்ட் கன்ஃபர்மேஷன் உங்க வேவ் டிக்காக வெயிட் பண்றீங்க.
61.8 78% இவ்வளோ தூரம் வரணும். வந்து ஒரு ஏபிசில வந்துச்சு. ஓகே, வேவ் டி வந்துச்சு. ஓகே, கன்ஃபார்ம். இப்போ வேவ் டி இவ்வளோ தூரம் வருது, திரும்பி டேர்ன் ஆகுது. ஓகே, கன்ஃபார்ம் ஆச்சு உங்களுக்கு. இப்போ வேவ் டி கண்டிப்பா இது வந்து ட்ரையாங்கிள். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிகினர் ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து குரு இதெல்லாம் டெக்ஸ்ட் புக் நம்ம யூடியூப்ல இல்லை சப்ஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாங்க. அவங்க முன்னாடியே சொல்லுவாங்க, ஆமா இது வந்து ட்ரையாங்கிள் ஆக போகுது, 2 டைரக்ஷன் இருக்கு, 2 டைரக்ஷன் இது மேலே போகலாம் கீழே போகலாம், ரெடியா இருங்க, ஜாகிரதையா இருங்க, அப்படி சொல்லுவாங்க. சும்மா ஒரு இது ஹைப்காக சொல்லுவாங்க. ஆனா நீங்க கரெக்டா ட்ரையாங்கிள் பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டா அடுத்த டைரக்ஷன் தெரியும், உங்களுக்கு எவ்வளவு தூரம் போகும் அதுவும் தெரியும். இந்த மாதிரி ஒரு மேலே போகலாம் கீழே போகலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. ஓகே, ஸோ இங்க வந்து வேவ் டி மேலே திரும்பி திரும்பி இப்போ வந்து நீங்க கன்ஃபார்மா சொல்லலாம், ஆமா இது ட்ரையாங்கிள். ஏன்னா இது வந்து லோஸ் வந்து கண்டிப்பா ஹையர் போயிட்டு இருக்கு, ஹைஸ் வந்து சின்னதா ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நீங்க மார்க் பண்ணலாம். இது இப்போதான் வேவ் டிக்கு அப்புறம் தான் நீங்க மார்க் பண்றீங்க. ஓகே, வேவ் டிக்கு அப்புறம் தான் நீங்க மார்க்கிங் ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க வெயிட் பண்றது இப்போ லாஸ்ட் வேவ் ஈக்காக தான். ஓகே, ஸோ வேவ் ஈக்காக வெயிட் பண்றீங்க. லாஸ்ட் வந்து திரும்பி இப்படிதான் ரீட்ரேஸ்மெண்ட் போடுவீங்க. ஃபிபனாச்சி 61ல இருந்து 78% ஜோனுக்கு வெயிட் பண்றீங்க. இங்க வந்துச்சு மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து இந்த தாண்டி போகல, சி தாண்டி போகாது வேவ் இ, அது நமக்கு தெரியும். ட்ரையாங்கிள்ல தாண்டி போகாது. இங்க வந்து நீங்க வேணும்னா நீங்க அதோட ட்ரெண்ட் லைன் எல்லாம் டிரா பண்ணிக்கலாம், அது தேவையில்லை. ஆனா சும்மா ஒரு ஷோக்காக நீங்க பண்ணலாம், ஜஸ்ட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ட்டு. அப்படி ட்ரெண்ட் லைன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. வேவ் டி வேவ் பி கனெக்ட் பண்ணிருக்கோம். வேவ் பியும் வேவ் டி கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சிருக்கோம். ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்றோம் அப்படி சொல்லிட்டேன். பிகினர் ஸ்டேஜ்லேயே ஏசிஇ கனெக்ட் பண்றேன், பிஎன்டி ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே, வேவ் இப்போ வேவ் இ வந்துச்சு. ஓகே, வேவ் இயும் வந்துச்சு 61.8 இல்லைன்னா 78% வரைக்கும். இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ட்ரையாங்கிள், நம்ம அடுத்த டைரக்ஷன் என்னது? அடுத்த டைரக்ஷன் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது வந்து ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப். பழைய டைரக்ஷன் ட்ரையாங்கிள் முன்னாடி என்னது, அந்த டைரக்ஷன் தான் கண்டினியூ ஆகும் ட்ரையாங்கிளுக்கு அப்புறம். ஓகே, இது வந்து ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க, ஓகே மேலும் போகலாம் கீழும் போகலாம், ஜாகிரதமா இருங்க. அந்த யூடியூப் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்க எல்லாம் ப்ரொஃபஷனலா நீங்க கத்துக்கிறீங்க, அட்வான்ஸா நீங்க படிக்கிறீங்க மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டா நீங்க ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த மூவ் நீங்க கண்டுபிடிக்கலாம் ஒரே டைம்ல. எதுக்கு நம்ம படிக்கிறோம் ட்ரையாங்கிள்னா, அடுத்த மூவ் வரப்போகுது ரொம்ப ஃபாஸ்டா வரும், எவ்வளோ தூரம் போகும் அது முன்னாடியே தெரியும். மார்க்கெட்ல நீங்க எவ்வளோ ஃபாஸ்ட் மூவ் வரப்போகுது, எங்கிருந்து டேர்ன் ஆக போகுது, எவ்வளோ தூரம் போகலாம் தெரிஞ்சுக்கிங்கன்னா நீங்க யோசிச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணேன் இப்போ, ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒரு ட்ரையாங்கிள் எவ்வளோ தூரம் போகலான்ட்டு ஏ ஓட லென்த் கால்குலேட் பண்ணேன். ஓகே, ஒரு ஏ ஓட லென்த் வந்து நான் கால்குலேட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். நம்மளுக்கு தெரியும் இது வந்து டிராப் தான் ஆக போகுது, ஏன்னா பழைய ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி ஒரு டிராப் வந்துச்சு, ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் டிராப் ஆக தான் போகுதுன்ட்டு. ஓகே, ஸோ நான் ஏயோட லென்த் எடுத்து ஈல வச்சேன், ஈயோட எண்டு எங்க இருக்கு அவ்வளவு தூரம் வச்சேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த் வந்து ட்ரையாங்கிள் கண்டிப்பா டச் ஆகும், பிரேக் ஆகும். இவ்வளவு ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல் பண்ணும், ப்ரைஸ் வந்து இவ்வளவு தூரம் வரும் கண்டிப்பா, அண்ட் ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஓகே, அது வந்து நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் ஒரு மூவ் வரப்போகுது, அந்த மூவ் ரொம்ப ஃபாஸ்ட் வரும். எவ்வளவு வரும், இவ்வளவு தூரத்துல கண்டிப்பா வரும் ஃபாஸ்டா. ஓகே, இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா, இப்ப ஜஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு தெரியும் வேவ் 4ல வரும் இல்லைன்னா வேவ் பில வரும். ஓகே, வேவ் பில இல்லைன்னா வேவ் 4ல. இப்ப ட்ரையாங்கிள் வேவ் பில வந்துச்சுன்னா நீங்க வந்து அடுத்த வேவ் சி, அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நீங்க வந்து நார்மலா ப்ரொஜெக்ஷன் போடுவீங்க, ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டீங்க, இவ்வளவு தூரம் வந்துச்சு வேவ் இ. இ வந்து வேவ், இது வந்து உங்களுக்கு வேவ் ஏ இங்க ஸ்டார்ட் இங்க முடிஞ்சது, இங்க வேவ் பி முடிஞ்சது ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் வேவ் இ சி வரப்போகுது. நம்மளுக்கு தெரியும் டைரக்ஷன் என்னது, எவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம பார்த்தோம் எவ்வளவு தூரம் போகலான்ட்டு. இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னா, இது வந்து வேவ் பினா, ட்ரையாங்கிள் வந்து வேவ் பிக்குள்ள வந்துச்சுன்னா வேவ் சி கண்டிப்பா 100% வேவ் 1x எக்ஸ்டென்ஷன் கிட்ட போகும், கண்டிப்பா போகும். ஓகே, இது வந்து நமக்கு தெரியும், முன்னாடியே தெரியும் இவ்வளவு தூரம் போகலான்ட்டு. ஓகே, வேவ் ட்ரையாங்கிள் வந்து வேவ் பில இருந்தா ஓகே கண்டிப்பா இவ்வளவு தூரம் போகலாம், அது தாண்டியும் போகலாம், பரவாயில்ல. இவ்வளவு தூரம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இவ்வளவு தூரம் போகலான்ட்டு. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா 168 வரைக்கும் போச்சு, 1.618.
1.618 வரைக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் போச்சு. ஓகே, நல்ல மூவ் வந்துச்சு. அண்ட் ரொம்ப ஃபாஸ்டான ஒரு மூவ்மெண்ட்ஸ், அதுதான் முக்கியம். அதுதான் நம்மளுக்கு ஹை ப்ராபபிலிட்டி. ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா இப்படிதான் ஆகும். ஒரு ஃபாஸ்டா மூவ் வர போகுதுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். எவ்வளவு தூரம் போகிறதுக்கு அந்த வேவ் நமக்கு முன்னாடியே தெரியும். ஓகே, அதனால இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் இருக்காது, நான் வந்து கண்டுபிடிச்சது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப நம்ம பார்க்கோம் ட்ரையாங்கிள். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் எடுத்துட்டு 1 hour டைம் ஃப்ரேம். ஓகே, இன்னொரு இந்த எக்ஸாம்பிள் வந்து 1 hour டைம் ஃப்ரேம். நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல எப்படி ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ணலான்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் சேம் பழைய ட்ரையாங்கிள் மாதிரி நீங்க எப்படி கால்குலேட் பண்ணீங்க, பழைய மூவ் இது. ஓகே, பழைய எப்பவுமே ட்ரையாங்கிள் பேரிஷா வராது அப்படியெல்லாம் இல்லை, புல்லிஷும் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு நோட்டீஸ் பண்ணி பழைய மூவ் இது. இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள்ல போகிறோம். திரும்பி ஃபர்ஸ்ட் மூவ் ரொம்ப ஃபாஸ்ட் வந்துச்சு, வே பியும் ரொம்ப ஃபாஸ்ட் வந்துச்சு. ஓகே, எவ்வளோ தூரம் வந்துச்சு நம்ம பார்க்க போகிறோம். வே பி வந்து மினிமம் நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன தேவைன்னா பழைய லோ வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 61 78% வரைக்கும் வரணும் வே பி. அது வந்து வந்துச்சு, தாண்டியும் போகலாம் பரவாயில்ல, ஆனால் பழைய லோ வந்து பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணல, ஓகே, வே பி இருக்கலாம். அடுத்து வந்து நீங்க பார்க்க போறீங்க என்னது, வேவ் சி. வேவ் சி வருது. நீங்க என்ன யோசிப்பீங்க, ஓகே வேவ் சி வந்து நார்மலா மேலே போவோம், வேவே தாண்டி போகலான்ட்டு. ஆனா இது வந்து 68 78% வரைக்கும் தான் ஸ்டாப் ஆச்சு. ஒரு இப்படி வந்து ஜிக்ஸாக் போட்டு அப்படி இங்கே தான் ஸ்டாப் ஆச்சு. ஓகே, நீங்க என்ன யோசிக்கணும் இந்த டைம்ல, லோஸ் வந்து ஹையர் லோ ஆஃப் மாறுது. ஓகே, ஹைஸ் வந்து இப்ப லோவர் ஹையா வந்துட்டே இருக்கு இப்படி. ஓகே, இது வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க திரும்பி வேவ் டி வேணும். திரும்பி ஒரு வேவ் டி வேணும் உங்களுக்கு. நீங்க என்ன பண்றீங்க, வேவ் சியோட ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போடுறீங்க. திரும்பி எந்த ஜோன் பார்க்க போறீங்க, 61.8 78% வரைக்கும் இந்த ஜோன் வந்து பார்க்க போறீங்க. ஓகே, இந்த ஜோன்ல தான் வேவ் டி வரும். வேவ் டி எப்படி வந்துச்சு, ஒரு ஜிக்ஸாகா வந்துச்சுங்க. ஓகே, வேவ் டி. ஸோ வேவ் டி இந்த ஜோனுக்கு அப்புறம் திரும்பி மேலே போகுது இல்லை, அந்த டைம்ல நீங்க கன்ஃபார்மா சொல்லலாம், ஆமா இது வந்து வேவ் டி. வேவ் டி போச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க, இப்ப ஜஸ்ட் வர உங்களுக்கு இது வந்து டிரா பண்றீங்க. என்னது, கவுண்ட்ஸ் எல்லாம் போட போறீங்க, ஏ பி சி டி. இப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வேவ் இ. ஓகே, இது வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து அது ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஃபீல்காக நீங்க வேணும்னா ட்ரா பண்ணிக்கோங்க. திரும்பி ஏசிஇ ஜாயின் பண்ணியிருக்கேன், பிஎன் டி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அப்படி. ஸோ இப்போ வேவ் இக்காக வெயிட் பண்றீங்க. வேவ் இ எப்படி நீங்க கால்குலேட் பண்ணீங்க, அப்படிதான் சேம் மெத்தட். வேவ் டியோட 61 இல்லைன்னா 71.8% வரைக்கும் போகணும் வேவ் இ. ஓகே, போச்சுன்னா நீங்க கண்டிப்பா சொல்லலாம், ஆமா இது வந்து வேவ் இ. இங்க வந்து டேர்ன் ஆச்சு, இங்க போச்சு, டேர்ன் ஆச்சு மார்க்கெட். ஓகே, இந்த வேவ் இ முடிக்கலான்ட்டு இப்ப நீங்க யோசி பண்ணிட்டீங்க. ஓகே ரைட், வேவ் இ இதுன்ட்டு. அடுத்த மூவ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வரணும் உங்களுக்கு. அடுத்த மூவ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வரணும். நீங்க என்ன பண்றீங்க, இப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நான் என்ன சொன்னேன், நீங்க வந்து வேவ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா எடுத்துட்டு நீங்க இங்க போட போறீங்க. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்கெட் வந்துடும். அந்த டார்கெட் கிட்ட போகணும் மார்க்கெட், கண்டிப்பா ரொம்ப ஃபாஸ்டா தான் வரணும். வந்துச்சு. ஓகே, எந்த ட்ரெண்ட் வந்துச்சு, பேரிஷ் ட்ரெண்ட். எதுக்கு வந்துச்சு, ட்ரையாங்கிள் முன்னாடி பேரிஷ் தான் இருந்தது மார்க்கெட். ஓகே, அதனால இது வந்து ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் திரும்பி பேரிஷ் தான் இருந்தது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து வேவ் பில இருக்கு ட்ரையாங்கிள். ஸோ வேவ் சி எப்படி கால்குலேட் பண்ணலாம், வேவ் சி எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா அப்படிதான். ஜஸ்ட் வேவே கூட ஸ்டார்ட் வேவே, அப்புறம் வேவ் பி எங்க முடியுது, வேவ் இ கிட்ட. ட்ரையாங்கிள் இல்ல, வேவ் இ கிட்ட முடியுது, ஸோ அங்க போடுறோம். ஸோ இது வந்து 1x டார்கெட் தேடுறோம். 1x டார்கெட் திரும்பி ரொம்ப ஃபாஸ்டா வரணும் ஒரு ட்ரையாங்கிளுக்கு அப்புறம். ஓகே, அதுவும் வந்துச்சு. ரைட். ஸோ நீங்க எப்படி இப்ப என்ன புரிஞ்சுட்டீங்க ட்ரையாங்கிள்ஸ் பத்தி, எப்படி ட்ரையாங்கிள்குள்ள இருக்குது வேவ்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம், எப்ப கன்ஃபார்ம் பண்ணோம் ஆமா இதுதான் ட்ரையாங்கிள் என்ன பார்க்கணும் நீங்க. வேவ் வீக் அப்புறம் எப்படி வரப்போகுது, ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் வேவ் ஃபாஸ்டா வரும். வேவ் வந்து எவ்வளவு தூரம் போலாம் கால்குலேட் பண்றது நீங்க புரிச்சிட்டீங்க. ஆஃப்டர் ட்ரையாங்கிள் வந்து இது வந்து வேவ் பில இந்த ட்ரையாங்கிள் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப என்ன சொல்றது கேளுங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து பல எக்ஸாம்பிள் வந்து 1 ஹவர்ல பாத்தீங்க, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து 1 மினிட் சார்ட். இது புரியுதா,
இது வந்து 1 minute சார்ட். 1 minute சார்ட்குள்ள நான் வந்து தேடி ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்கு சொல்றேன்னா, எல்லா ட்ரையாங்கிள்ஸ், எல்லா ரூல்ஸ் நம்ம பார்க்குது எல்லாமே வந்து எல்லா டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணலாம். ஒரே ரூல்ஸ், ஓகே, ஒரே ரூல்ஸ், எல்லாமே சேம் தான் எல்லா டைம் ஃப்ரேம்க்கு. நீங்க வந்து இதுதான் டைம் ஃப்ரேம், இந்த டைம் ஃப்ரேம் தான் ஒர்க் ஆகும் அப்படியெல்லாம் இல்லை. எல்லா டைம் ஃப்ரேம், இந்த எக்ஸாம்பிள் வந்து 1 minute சார்ட், ஓகே. அதனால நீங்க பார்க்கிங் நிறைய நாய்ஸ் இருக்கு, மேலே கீழே நிறைய இருக்கு, ஓகே. ஸோ நான் சொல்றது கேளுங்க, எல்லா சார்ட்ல எல்லா டைம் ஃப்ரேம்ல யூஸ் ஆகும் நம்ம ரூல்ஸ், ஓகே. நீங்க வந்து ஒன்லி நிறைய கத்திருக்கீங்க, அது வந்து ஜஸ்ட் கண்ணு முட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், ஓகே. ரொம்ப ஈஸியானது. ஆனா நான் வந்து இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ல இல்லாம சொல்றேன், இதை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு, ஓகே. நீங்க அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல போயிட்டீங்கன்னா அது வந்து வேற லெவல். நீங்க வந்து யோசிக்க தேவையில்லை, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாயிடும் உங்களுக்கு. இதெல்லாம் இப்பயே உங்களுக்கு இது கஷ்டம் யோசிக்கிறீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் வந்து இன்னும் கஷ்டம், ஓகே. அது வந்து 80-90 மினிட்ஸ் ஒரு லெக்சர் இருக்கும். ஒரே லெக்சர் 80-90 மினிட்ஸ். 80-90 மினிட்ஸ் ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி, ஓகே, இங்கிலீஷ் படம் மாதிரி அவ்வளோ லென்த்தா இருக்கும், ஓகே. ஓகே, இது வந்து ட்ரையாங்கிள்ஸ், இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் பேட்டர்ன். எனக்கு ஒன் ஃபேவரட் பேட்டர்ன். அடுத்து இன்னொரு ஃபேவரட் பேட்டர்ன் இருக்கு என்கிட்ட, டயகனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி ரொம்ப ஃபாஸ்டான மூவ் வரும். ஆனா அதுக்கு வந்து ரொம்ப கால்குலேஷன் தேவை. கரெக்டா நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க அடுத்த மூவ் வந்து நிறைய வாட்டி ரிவர்சல்ஸ் கிட்ட வரும். பெரிய ரிவர்சல்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த ட்ரையாங்கிள்ஸ், சாரி, டயகனல்ஸ் வரும். அந்த டயகனல்ஸ் எப்படி படிக்கலாம்ட்டு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.